இங்க ஒருத்தன் காட்டுல ஒரு வித்தியாசமா ஒண்ணு இருக்கிறத பாக்குறான். அப்போ அது என்னன்னு பாத்துட்டே இருக்கும்போது அதுல இருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு கொம்பு அவனோட வயிற்றுக்கு மேலேயே குத்திடுது. இப்போ வலி தாங்க முடியாம சுருண்டு விழுந்தவன் அது அவனோட மூளைக்கு மேல ஏற ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சவன் அவ சுயநலவை இருந்து போய் நடக்க ஆரம்பிச்சிடறான். அடுத்த நாள்ல இருந்து அவ பச்சை மாமி சிறங்களை சாப்பிட்டுக்கிட்டு இலைக்கு நடுவுல படுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் முன்ன இருந்ததை விட அவனோட உடம்பு வலிமையாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருந்த மீட் எல்லாமே பார்த்ததும் அவன் உடஞ்சு போயிடுறான். அவ்வளவு மீட்டை வாங்கினதுமே அது சேல்ஸ்மேன் நீங்க பார்ட்டி வைக்க போறீங்கன்னு சொல்லி அவனை கேக்குறான். அதுக்கு அவனும் அந்த சேல்ஸ்மேன் கிட்ட போய் சொல்லிட்டு அங்க இருந்த மீட்டை எல்லாமே வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறமா அவனோட மனைவி ஒரு ரூம் லாக் பண்ணி வச்சிருக்கத நோட் பண்றா. அதுக்கு அவங்க கிட்ட கேட்டதும் நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட மகிழ்ச்சியில அவனும் அங்கிருந்து குளிக்க போயிடுறா. அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரு மிருகம் அவளை சாப்பிடணும்னு துடிக்குது. உடனே அவன் அதை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துடுறான். அவன் அதை கட்டுப்படுத்த நினைக்கும் போது ஒரு நாய் அவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. உடனே அவன் அதை விழுங்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறமா அவனோட ஷோல்டர் எல்லாமே ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனோட உடம்பு எல்லாமே நறுங்கி அவன் உடம்புல இருந்து ஒரு டெண்டக்கல்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் வழக்கம் போல இவன் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நிறைய நாய்கள் காணாம போயிருக்கிறது பாக்குறா. அப்போ அவ வீட்டுல பூட்டி இருந்த டோரை சந்தேகப்பட்டு உடைச்சு பாக்குறா. அதை தொடர்ந்து பார்த்ததுமே அங்க ஏகப்பட்ட நாய்கள் இறந்து கிடக்கிறது பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.